Hello everyone, this is Achudha welcoming you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியரியன் ரொமான்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஷேக்ஸ்பியரியன் ரொமான்சஸ் அப்படின்னாலும் the last place அப்படின்னாலும் the place of the last phase அப்படின்னாலும் சேம் தான். சரியா? இது வந்து tragic comedy அப்படின்னு சொல்லுவாங்க. Got? ஆனா tragic comedy அப்படின்னு சொல்லும்போது இந்த அந்த ஒரு ஜானரை வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா என்ன பண்ணல அப்படின்னா எந்த ஒரு வெர்ஷன்ஸ்லயுமே வந்து ரெஃபர் பண்ணல. சரியா? அதுக்கு என்ன டைட்டில் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆத்தென்டிகேட்டட் டைட்டில்னு பார்க்கும்போது ரொமான்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா த லாஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது ரெண்டு தான் வந்து டைட்டில் given by the various critics regarding Shakespeare's plays. ஓகே, அதுக்கு வந்து வேற எந்த டைட்டில்ஸும் அவங்க ரெஃபர் பண்ணல. ஸோ ரொமான்சஸ் அப்படின்னும் போது என்ன? ஸோ ரொமான்சஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சிம்பிளா எப்படி மீன் பண்ணிக்கலாம் அப்படின்னா இட் இஸ் அ ஜானர் ஆஃப் நாவல் ஆர் பிளே யூ கேன் சே. இதுல வந்து ஏதோ ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்றாங்க ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு ஜானரை. அந்த ஜானர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நார்மல் ஸ்டோரி எடுத்திருப்பாங்க, பட் ஆனா அது வந்து கொஞ்சம் காமன் ஸ்டோரி கிடையாது. இட் இஸ் ஆஃப் அன்காமன் இன்சிடென்ட் எடுத்திருப்பாங்க. அந்த அன்காமன் இன்சிடென்ட்டை எடுத்து சொசைட்டில நடக்கிற மாதிரி ரியலிஸ்டிக்கலா அதை வந்து பிரசன்ட் பண்றதுக்கு பேர் தான் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபிக்ஷியஸ் ஸ்டோரி தான், ஒரு கதை மாதிரி தான் இருக்கும், பட் அதை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்காமன் இஷ்யூஸ் தான் எடுத்திருப்பாங்க, ஒரு காமன் இஷ்யூஸ் பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து ரொமான்சஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இங்க ஷேக்ஸ்பியரும் அதே மாதிரி தான் அன்காமன் இன்சிடென்ட்ஸ் எடுத்துதான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரசன்ட் பண்ணியிருக்காரு ஃபுல்லாவே. ஸோ இதெல்லாம் வந்து த லாஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா Pericles, the Prince of Tyre அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிளே, along with Cymbeline, Winter's Tale and The Tempest. இந்த 4 பிளேவே தான் அவங்க எந்தல கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா the last place அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க, இல்லைன்னா ரொமான்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி எல்லாரும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. Said for Tilliard இல்லைன்னா ட்ரவர்சி, இவங்க யார மோஸ்ட்லி எடுத்துக்கிட்டாலும் அவங்க எல்லாருமே வந்து இந்த லாஸ்ட் பிளேஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ரொமான்சஸ் அப்படின்ற டைட்டில் யாரு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இட் இஸ் எட்வர்ட் டோடன். டோடன் தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவருடைய ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா he just suggested this title as romances. வேற யாரும் கிடையாது, டோடன் கிட்ட இருந்தா ரொமான்சஸ் அப்படின்ற டைட்டில் இந்த செட்ஸ் ஆஃப் பிளேஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. அவருடைய ஒர்க் ஷேக்ஸ்பியர் a critical study of his mind and art அப்படின்ற அந்த ஒர்க் 1875ல ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதுலதான் வந்து இந்த டைட்டில் வந்து அவரு டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு. ஓகே, சோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே அந்த ஒர்க் எட்வர்ட் டோடனோட ஒர்க்கை பேஸ் பண்ணி இன்னும் சொல்லணும்னா அதுல இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் கோட்ஸ் தான் எடுத்து வந்து நான் இந்த வீடியோல பிரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பெரிக்லஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிளேஸ் எல்லாம் எப்ப எழுதியிருக்காரு ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆன் த ஹோல் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட ரிட்டன் கரியர் ஃபேஸ்ன்னு சொல்லும்போது 1591ல ஸ்டார்ட் ஆகி 1613ல முடியுது அப்படின்னு சொல்லுவோம். இது லாஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த லாஸ்ட் 3 to 4 இயர்ஸ்ல அவர் எழுதினதுதான். அதுவும் 1613ல தான் வந்து ஹென்ரி 8 எழுதுறாரு. அதுக்கு முன்னாடி 1611ல இருந்து 13 வரைக்கும் ஒரு கேப் இருக்கு. சரியா? அப்ப 11 அந்த லாஸ்ட் க்ளோசிங் இயர்ஸ் கடைசி ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல எழுதுனதுதான் இந்த பிளேஸ். சோ இட் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் 1607 சம்வேர் இன் 1607 or 8 ரெண்டுல எப்படி வேணா எடுத்துக்கலாம். 1607 to 8ல இருந்து 1611 வரைக்கும் அவர் எழுதுற பிளேஸ் தான் வந்து இந்த லாஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்றோம். ஆன் த ஹோல் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 6 இயர்ஸ் மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலா சொல்லணும்னா ஒரு 3 வருஷத்துக்குள்ள அவர் எழுதி முடிச்ச மாதிரி தான் கால்குலேட் பண்றாங்க. சரியா? இது எப்படி வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹெமின்ஸ் அண்ட் காண்டல் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோலியோ வெர்ஷன் 1623ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி இல்ல ரொமான்சஸ் அப்படின்ற மாதிரி டைட்டில் கொடுக்கவே இல்லை. ஒன்லி காமெடிஸ், ஹிஸ்டரிஸ் அண்ட் ட்ராஜடிஸ் தான் கொடுத்திருந்தாங்க. சரியா? அப்படி பார்க்கும்போது இந்த பிளேஸ்லாம் அந்த வெர்ஷன்ல எந்த கேட்டகரியில இருக்கு அப்படின்னா பெரிக்லஸ் ஃபர்ஸ்ட் ஃபோலியோல இல்ல. சோ அதை வந்து நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். சிம்பிள்னு இருந்துச்சு, விண்டர்ஸ் டேல் அண்ட் டெம்பஸ்ட் இருந்துச்சு. விண்டர்ஸ் டேலையும் டெம்பஸ்டையும் அவர் வந்து எந்த ஜானர்ல கொடுத்திருந்தார் அப்படின்னா இது ரெண்டையுமே அவர் வந்து காமெடியில ரெஃபர் பண்ணியிருந்தார். சரியா? அதே சிம்பிள்ன வந்து அவர் வந்து ட்ராஜடியில ரெஃபர் பண்ணியிருந்தார். பிகாஸ் இட் ஹாஸ் அ ட்ராஜிக் எண்ட் அப்படின்றதுனால ட்ராஜடியில ரெஃபர் பண்ணியிருந்தாரு. பெரிக்லஸ் அதுல இன்க்ளூடே ஆகல. இது 3ல இருந்து தான் வந்து அவரு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபோலியோவை.
மேக்சிமம் பார்க்கும்போது இதை எப்ப அவர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிக்லஸ் வந்து அவர் எப்ப எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் கொண்டு வந்தோம் அப்படின்னா, இட் இஸ் செட் டு பி இன் 1608. அதுல மேபி எழுதியிருக்கலாம். சரியா, 1608ல இருந்து 1610 அவர் எழுதியிருக்காரு. ஓகே, பெரிக்லஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சிம்பிளன் எழுதியிருக்காரு. சிம்பிளன் இஸ் செட் டு பி இன் 1609. பட் ஆனா எதையுமே ஒரே வருஷத்துல ஃபுல்லா எழுதி முடிச்சது இல்ல, கண்டினியூவஸா தான் எழுதியிருக்காரு. Got Winter's Tale in 1610. So called in 1610 and a Tempest in 1611. So Tempest is the last play அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஹென்ரி 8 வந்து அது கூட இன்க்ளூட் பண்ணுவோம். பட் ஆனா ஹென்ரி 8 வந்து ஒரு பார்ட்ஸா தான் எழுதியிருக்காரு அப்படின்றதுனால Tempest is said to be the last play of Shakespeare அப்படின்னு சொல்லுவோம். Got so இதுதான் வந்து the plays belongs to the category of romance. And இன்னொரு விஷயம் இருக்கு, ரொமான்ஸ் வேற, ரொமான்டிக் பிளே அப்படின்றது வேற, ரொமான்சஸ் வேற. சரியா, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்சஸ் இருக்கு. அண்ட் ரீசன் ஃபார் த சேஞ்ச், ஏன் இதை வந்து ஒரு ரொமான்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரியில கொண்டு வந்து வைக்கிறாங்க, மீதி பிளேக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஸோ லாஸ்ட் செட் ஆஃப் பிளேஸ்ல என்ன நடக்குது, வாட் இஸ் த அட்மாஸ்பியர் ஆஃப் ஷேக்ஸ்பியர் டு ரைட் திஸ் பிளே அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் இப்ப நார்மலா எந்த ஒரு பர்சன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அவங்களுடைய சைல்ட்ஹுட்ல ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்களோட அடலசன்ஸ் பீரியட்ல ஒரு மாதிரி இருப்பாங்க, யங்கா யூத்ஃபுல்லா இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்க, அடல்ட்ஹுட்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த அடல்ட்ஹுட்ல பார்க்கும்போது லேட்டர் அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா மெச்சூர்ட் பீரியட் அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் டோட்டாலிட்டி கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. ரைட், அப்போ ஒரு பர்சன் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே மாத்திக்கிட்டு வராங்க இந்த சென்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது growth ஜாஸ்தி இருக்கு, கொஞ்சம் மெச்சூர்ட் பர்சனா மாறிட்டு வராங்க. அதே மாதிரி ஷேக்ஸ்பியரை பார்க்கும்போதும் அதேதான். அவர் யங்கா இருக்கும்போது எழுதின பிளேஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ஹிஸ்டரி பிளேஸ் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த ஒரு எந்தூசியாசம், நாட்டுப்பற்று அதெல்லாம் பேஸ் பண்ணி, அந்த பேட்ரியாட்டிக் ஸ்பிரிட் பேஸ் பண்ணி, அந்த வார் ஃபைட், பிளட் ஷெட் இதெல்லாம் எழுதியிருப்பாரு. அப்புறம் அவரோட காமெடிஸ்ல பாத்தீங்கன்னா பயங்கர ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் இருக்கும், லவ் சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அந்த அளவுக்கு அவர் வந்து அவருடைய யங் யூத்ஃபுல் பீரியட்ல வந்து அந்த மாதிரியும் எழுதியிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த யங் யூத்ஃபுல் பீரியட் கொஞ்சம் முடியும் போது பாத்தீங்கன்னா ட்ராஜடி, அதுவும் கிரேட் ட்ராஜடிஸ் எழுதினார். அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா சாம்பர் பிளேஸ் எல்லாம் வந்திருக்கும், தட் இஸ் த ப்ராப்ளம் பிளேஸ், மெஷர் ஃபார் மெஷர் மாதிரி எல்லாம் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரேட் ட்ராஜடிஸ் இருக்கும். சோ அந்த யங் யூத்ஃபுல் பீரியட்ல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராப்ளம் பிளேஸ், ஏன்னா அவருடைய பையன் இறந்துருவாரு, அந்த மாதிரியான டைம்ல ஒரு 30sலன்னு சொல்லும் போது, அந்த யங் யூத் ஏஜ் முடிஞ்சு கொஞ்சம் பொறுப்பு வரும்போது அப்ப வந்து கொஞ்சம் சாம்பர் பிளேஸ் எழுதியிருப்பாரு. அந்த பொறுப்பு பயங்கர ஜாஸ்தி ஆகும்போது ஒரு டிராஜிக் எண்ட ஃபேஸ் பண்ணுவாங்கல்ல எல்லாருமே, என்னடா இது லைஃப் இவ்ளோ கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராஜடிஸா பிரசென்ட் பண்றாரு, கிரேட் ட்ராஜடிஸ், ஒத்தெல்லோ மாதிரி எல்லாம். அதுக்கப்புறமேட்டா இது எல்லாத்தையும் கடந்து வந்ததுக்கு அப்புறமேட்டா ஃபைனலா அவருக்கு வந்து லைஃப்னா இதுதான், இப்படிதான் இருக்கும், வாழ்க்கைனா எல்லாத்தையும் நம்ம பார்த்துதான் ஆகணும் அப்படின்றது வந்து ஃபைனலா அவர் புரிஞ்சுக்கிற அந்த ஸ்டேஜ்ல தான் வந்து இந்த பிளேஸ் எல்லாம் அவர் எழுதுறாரு. சரியா, சோ என்ன வந்து ரீசன் ஃபார் த சேஞ்ச், அவருக்கு எதாவது வந்து அந்த சேஞ்ச் கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நர்வஸ் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். நர்வஸ் பிரேக் டவுன் இந்த சென்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டெம்பஸ்ட் வந்து 1611ல எழுதுறாரு. சரியா, அவர் வந்து 1616ல இறந்துடுறார். அப்படி பார்க்கும்போது நியர்லி 1616ல இறந்துடுறாரு அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட நடுவுல பாத்தீங்கன்னா 5 years ஆஃப் கேப் தான் இருக்கு. இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த க்ளோசிங் டைம்ல பார்க்கும்போது ஷேக்ஸ்பியருக்கு வந்து உடம்பு முடியாம போயிடுது. சரி, அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வர ஆரம்பிக்குது. அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல தான் நிறைய விஷயம் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. அதுதான் வந்து அந்த நர்வஸ் பிரேக் டவுன். ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்த உடனே அந்த ஏஜ் ஆகும்போது, ஹெல்த் இஷ்யூஸ் வர ஸ்டார்ட் ஆகும்போது தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேன்கைண்டே அப்படிதான் யோசிக்கிற விஷயமே என்னன்னா, அவங்களுக்கு உடம்பு முடியாத போதுதான் யார் யார் நல்லது பண்ணாங்க, யார் யார் கெட்டது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி, கெட்டது பண்ணவங்களுக்கு மன்னிச்சு விட்டுருவாங்க, நல்லது பண்ணவங்களை வந்து பாராட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரிலீஜியஸ் கான்வர்சேஷன், நிறைய ரிலீஜியஸ் கான்வர்சேஷன் அப்ப இருக்கு, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்காரு ஷேக்ஸ்பியர் பிகாஸ் ஆஃப் த இல் ஹெல்த். அது மட்டும் இல்லாம அந்த இல் ஹெல்த்தாலேயோ என்னமோ தெரியல, அவருடைய திங்ஸ் ஃபுல்லாவே வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் சைடு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அவருடைய மைண்ட் ஃபுல்லாவே ஸ்பிரிச்சுவல் சைடு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் யங்கர் அண்ட் மோர் பாப்புலர் டிராமட்டிஸ்ட், நிறைய பேரை மீட் பண்றாரு அந்த பீரியட்ல தான். அது மட்டும் இல்லாம
இவருடைய அந்த க்ளோசிங் பீரியட்ஸ்ல பாத்தீங்கன்னா புதுசா நிறைய டிராமட்டிஸ்ட் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் இவர் என்ன பண்ணுது அப்படின்னா லைட்டா சேஞ்ச் பண்ணிட்டே வருது. Got? And next one is a new start in the indoor Blackfriars Theatre. Actually, Shakespeare is highly associated with Globe Theatre. And the Globe Theatre close ஆகும் 1608, I think so. It is closed in 1608 at the act of Henry. Yes, actually it is in 1613ல என்ன ஆகும் அப்படின்னா Globe Theatre வந்து எரிஞ்சிடும். ஹென்ரி 8ன்ற பிளேவை வந்து எனாக்ட் பண்ணும்போது அந்த குளோப் தியேட்டர் வந்து எரிஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடியே வந்து 1608ல என்ன பண்ணிடுவார் அப்படின்னா பிளாக்ஃபயர்ஸ்ன்ற தியேட்டர்ஸ் கூட அவர் அசோசியேட் ஆக ஆரம்பிப்பார். சரி, he is associated with Blackfriars in 1608. சரி, அந்த குளோப் தியேட்டரோட அசோசியேஷன் முடியாது, பட் ஆனா கொஞ்சம் டிட்டாச் ஆகிட்டு Blackfriarsோட ஹைலி கான்டாக்ட்ல வருவார். சரியா, அந்த தியேட்டர் பீரியட் இது எல்லாமே தான் அவரோட சேஞ்ச் ஆஃப் மூடுக்கு ஒரு ரீசனா இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்க்கும்போது the last phase அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ரொமான்சஸ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, first it is the near tragedy in the opening acts or act. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ட்ராஜடியில ஓபன் ஆகுற மாதிரி இருக்கும். சரியா, say it for a Tempest or Winter's Tale. I don't have much time to explain you the complete stories of all the four plays. So I'll be starting with விண்டர்ஸ் டேல் மட்டும் நான் சொல்றேன். ரொம்ப ஈஸியா இருக்கும், சிம்பிளா புரியும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இதே பிளாட் தான் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸோட பிரசன்ட் பண்ணிருப்பாரு. சேம் கைண்ட் ஆஃப் பிளாட், அந்த ஒரு நாட் மட்டும் சேமா இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து விண்டர்ஸ் டேல்ல வந்து லியாண்டஸ் அப்படின்னு ஒரு கிங் இருக்கார். அவர் வந்து கிங் ஆஃப் சிசிலி. சரியா, இவரை பாக்குறதுக்காக இவரோட ஃப்ரெண்ட் கிங் ஆஃப் பொஹேமியா, அவர் பேர் என்ன அப்படின்னா பொலிக்சன்ஸ் வராரு. அவர் இவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 மாசமா இவரோட பிளேஸ்ல தான் இருக்கு, அதாவது சிசிலியில லியாண்டஸ் வீட்ல தான் இருக்காரு. லியாண்டஸ்க்கு வந்து இவரை திரும்பி ஊருக்கு அனுப்புறதுக்கு மனசே இல்லை. ஆனா அவர் வந்து நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல வேணா கொஞ்ச நாள் இங்கே தங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்லி அவர் கேட்க மாட்டாரு. உடனே லியாண்டஸ் என்ன பண்றாரு, அவரோட ஒய்ஃப் இருக்காங்க ஹெர்மியான், அவங்க கிட்ட சொல்றாங்க. அவங்க போய் இவரை வந்து கொஞ்ச நாள் இருங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வீட்லயே வந்து ஸ்டே பண்றாரு. சரி, உடனே லியாண்டஸ்க்கு ஒரு பொறாமை, நான் சொல்லி என் ஃப்ரெண்டு கேட்கல, எப்படி இவ சொன்ன உடனே கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்பா நினைச்சுக்கிறாரு. ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கு ரெண்டு பேருக்குள்ளயும் அப்படின்ற மாதிரி அவரு நினைச்சுக்கிறாரு. சரியா, அவரு நினைச்சுக்கிட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது. உடனே வந்து கெமிலியோ அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு, அதாவது ஃப்ரெண்ட் இன் த சென்ஸ் அவங்க கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லாயல் சோல்ஜர் அவருக்கு. சரியா, லாயல் ஹெல்ப்பர். அவர்கிட்ட என்ன பண்றாரு, நீங்க பொலிக்ஸ்னஸ வந்து விஷம் வச்சு கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த விஷம் வச்சு கொல்றதுக்கு போனவர் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மாதிரி அவர் வந்து யோசிக்கிறாரு, நீங்க என்ன பண்ணுங்க, கிளம்பி உங்க ஊருக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் இங்க இருந்தா மாட்டிப்பேன், ஏன் உங்களை கொல்லலன்னு நினைங்க பாரு, வாங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி பொஹேமியாக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க. இங்க மீதி யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஹெர்மியான் மட்டும்தான் இருக்காங்க. ஹெர்மியான் மேல என்ன இவரு தப்பு சொல்றாருன்னா, நீ வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, அவங்களே பேஸ் பண்ணிட்டோம், அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்குற பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இங்க ஹெர்மியான் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஹெர்மியானை வந்து தூக்கிட்டு போய் ஜெயில போட்டுடுறாங்க. ஜெயில போட்டதுக்கு அப்புறமேட்டு ஹெர்மியானுக்கு ஒரு பையன் இருக்காரு. ஃபர்ஸ்டே மெமிலியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். செகண்ட் அவங்க வந்து கன்சீவா இருக்காங்க, பிரெக்னெண்டா இருக்காங்க. அப்படி இருக்கும்போதுதான் வந்து அவருக்கு டவுட் வந்து அவங்க வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து சப்போர்ட்டிங்க்கு போறாங்க. இவருக்கு வந்து டவுட் வந்துருச்சு, தூக்கி ஜெயில வச்சுட்டாங்க. ஜெயில வச்ச உடனே அவங்க ஃப்ரெண்டு வராங்க, பவுலினா அப்படின்னு சொல்லிட்டு. பவுலினாவும் அவங்களோட ஹஸ்பண்ட் ஆன்டினோகஸ், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லும்போது ஹெர்மியானோட ஃபுல் ஸ்டோரி வந்து பவுலினாக்கு தெரியும். சோ பவுலினா என்ன பண்றா அப்படின்னா, இவங்களுக்கு எப்படியா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. செகண்ட் வந்து ஒரு கேர்ள் சைல்டு பிறக்குறான். அந்த சைல்டு பிறந்த உடனே லியாண்டஸ்க்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த குழந்தை யாரோடதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஃபசிஸ் எல்லாம் கேட்பாங்கல்ல, ஃபியூச்சர் எல்லாம் கேட்கறது, அந்த ஆள் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவங்க ஒண்ணு என்ன பண்றாங்க, சரி போய் கேட்போம், உண்மை இதுதான், ஹெர்மியான் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிக்கும் போது இல்லவே இல்லை, நீங்க தப்பா சொல்றீங்க, அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு லியாண்டஸ் நினைச்சுக்கிறாரு. லியாண்டஸ் நினைச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, சென்ட் ஃபார் த குவீன் அப்படின்னு சொல்றாரு. கோர்ட்டுக்கு வந்து அவங்களை ஆஜர்படுத்துறாங்க கிங்குக்கு முன்னாடி தீர்ப்பு வர்றதுக்காக. தீர்ப்பு சொல்லலான்னு இருக்கிறதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஆள் அங்கேருந்து வந்து மெமிலியஸ் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன் அப்படின்னா அவன் ரொம்ப சின்ன பையன். அவங்க அம்மா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன அந்த பயத்திலேயே அவன் இறந்து போயிடுறான். அந்த வருத்தத்துல அவன் இறந்துடுறான். அவன் இறந்துட்டான்ற நியூஸ் கேட்ட உடனே அங்கேயே வந்து ஹெர்மியான் என்ன பண்றாங்க, மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு பவுலினா போறாங்க. பவுலினா திரும்பி உடனே ரிட்டர்ன் வந்து கிங் கிட்ட என்ன சொல்றாங்க லியாண்டஸ்னா, ஹெர்மியான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ ஹெர்மியான் இஸ் டெட். சரியா? இந்த இன்பிட்வீன் கேப்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்க போய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு லியாண்டஸ் சொல்லியிருப்பார்ல, உடனே வந்து அவருக்கு அந்த பொன் குழந்தைய பார்த்த உடனே வந்து கோபமா வரும். அந்த குழந்தைய கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டனா பவுலினாவோட ஹஸ்பண்ட கொடுத்து அனுப்பிடுவார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நேரா கூட்டிட்டு போயிட்டு அந்த குழந்தைய கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து ஒரு மேல இருந்து ஒரு ப்ராஃபஸி கேட்கும், பீச்ல விட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்ட உடனே அந்த பீச்லயே அவர் விட்டுட்டு கிளம்பி வராரு. பட் ஆனா திரும்பி வர வழியில அவர் வந்து ஒரு கரடி வந்து கொன்னுடும். சரியா? அது கொன்ன உடனே இவரும் இறந்து போயிடுவாரு. அந்த குழந்தை அந்த பீச்லயே இருக்கும்போது ஒரு ஷெப்பர்டோட பையனும் வந்து அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆயிடும். 16 வருஷம் ஆனதுக்கு அப்புறமேட்டா அவங்க எங்க வளர்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பொஹீமியா கிட்ட வளர்த்துட்டு இருப்பாங்க. பொஹீமியா கிட்ட வளர்த்துட்டு இருக்கும்போது இந்த பாலினெக்ஸ் இருக்காருல்ல, அந்த ஃப்ரெண்டு, அவரோட பையன் பேர் வந்து ஃப்ளாரிசல். அந்த ஃப்ளாரிசலுக்கு வந்து இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கும். 2 பேரும் பழக ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃப்ளாரிசலுக்கு இந்த பொண்ணு இல்லைன்னா இருக்கவே முடியாதுன்ற மாதிரி ஆகிடுவாங்க. இந்த விஷயம் வந்து பாலினெக்ஸ்க்கு தெரிய வரும். கெமிலியா இவர் கூட வந்துட்டாரு. எனக்கு என் ஊருக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, நான் போய் என் ஊரை பார்த்துட்டு வருவான்னு சொல்லிட்டு கேட்பாரு. போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் புடிச்சு தடுத்து வச்சிருப்பாரு. ரீசன் என்னன்னா, என் பையன் இந்த மாதிரி ஒரு ஷெப்பர்ட் பொண்ணை போய் லவ் பண்றான், இதை வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, எப்படியாவது அவங்கள வந்து நம்ம பிரிச்சாகணும், அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறு வேஷம் போட்டுட்டு அந்த ஷெப்பர்டோட பார்ட்டிக்கு வராங்க. அந்த பார்ட்டியில பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுது. என்கேஜ்மெண்ட் ஆன உடனே அந்த டிஸ்கைஸ கலைச்சிட்டு, நான் தான் அப்பா, நான் இருக்கும்போதே நீ எப்படி இந்த பண்ணுவ, இது நீ பண்றது தப்பு, இதை நீ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்துடுது அவருக்கு கோவம் வந்து திரும்பி அவருடைய கிங்டம்க்கு வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பேலஸ்க்கு வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறார். இது சரி வரல, எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், பெரிடிட்டாவை கொன்னுடலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு முடிவுக்கு வரார். கொன்னுடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்புறாரு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே, அது ஆக்சுவலா கெமிலியோ தான் வராரு. கெமிலியோ வந்து என்ன சொல்றோம், உங்க அப்பா இந்த மாதிரிலாம் டிசைட் பண்றாரு, நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, கிளம்பி சிசிலிக்கு போயிடுங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு அதுதான் வந்து சேஃபரா சைட்ல இருக்கும், நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, சிசிலிக்கு கிளம்பி போறாங்க. சிசிலிக்கு எப்படி போறாங்க அப்படின்னா, இவர் தான் வந்து பிரின்சஸ் ஆச்சா, சாரி, ஹி இஸ் அ பிரின்ஸ். அவர் வந்து பிரின்ஸ்ன்றதுனால நம்ம ஒரு அம்பாசிடரா போகணும்னு நினைச்சிட்டு அவருக்கு அம்பாசிடரா கிளம்பி போயிடுறாரு. போகும்போது இவங்களை முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடியே வந்து கிங்கும் கெமிலியோவும் கிளம்பி வராங்க. அப்படி வரும்போது இவர் முன்னாடியே போயிட்டு லியாண்டஸ் கிட்ட நாங்க அம்பாசிடரா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி, லியாண்டஸ்னா ஏற்கனவே ரொம்ப ஃபீல் பண்றாரு இல்ல, ஹெர்மியான் இறந்த உடனே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. அதனால அவங்க 2 பேரும் அவர் வந்து அக்செப்ட் பண்றாரு. நல்லா வரவேற்று ஒரு ஹாப்பியான ஒரு வெல்கம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. திடீர்னு இவங்க 2 பேரும் பின்னாடியே வந்து இந்த மாதிரி என் பையன் வந்து அந்த பொண்ணை வந்து எலோ பண்ணி கூப்பிட்டுட்டு வந்துட்டான், அந்த பொண்ணு வந்து ஒரு ஷெப்பர்ட் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஃபைனலா தான் தெரிய வருது என்னன்னா, அந்த பொண்ணு வந்து ஷெப்பர்ட் பொண்ணு கிடையாது, லியாண்டஸோட ஓன் டாட்டர் தான். அவங்க பேரு பெரிடிட்டா அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா பெரிடிட்டான்ற பேர் வந்து அந்த ஷெப்பர்ட் தான் வச்சிருப்பாரு. சரியா? பெரிடிட்டா தான் இவ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச வந்தோடனே எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. சோ ஃப்ளாரிசலுக்கும் பெரிடிட்டாக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. தி சேம் வே லியாண்டஸ் வந்து அவருடைய ஃப்ரெண்டு கூட வந்து ஜாயின் பண்ணிடுவாரு, ஹாப்பி ஆயிடுவாரு. பவுலினா மட்டும் தனியா இருப்பாங்க. அந்த பவுலினோட ஹஸ்பண்ட் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்றதுனால கெமிலியோ இருக்காருல்ல, கெமிலியோ வந்து அவங்க செகண்ட் ஹஸ்பண்டா வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ஹாப்பி யூனியன் கிடைச்சிடும் எல்லாருக்கும். இதுதான் வந்து விண்டர்ஸ் டேலோடைய செட்டிங். தி சேம் அப்படியே டெம்பஸ்ட் பக்கம் நீங்க திரும்பி பார்த்தாலும் அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இருக்கும். ப்ராஸ்பெரோவையும் மிராண்டாவையும் அலோன்சோவும் அவங்களுடைய கசினும் சேர்ந்து, ப்ராஸ்பரோட பிரதரும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நாட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷம் கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஒரு ஐலண்ட்ல இருப்பாங்க. எக்ஸைல். சரியா? வீட்டை விட்டு வெளியில போயிருக்காது. இவரும் ஒரு கிங். அந்த சைடு பாத்தீங்கன்னா பெரிடிட்டா ஒரு பிரின்சஸ். சரியா? அதே மாதிரிதான் சிம்பிளன்லயும் நடக்கும். தி சேம் வே அந்த ஊரை விட்டு ஊர் போறது. சரியா? அதே மாதிரிதான் பெரிக்ளஸ் பிரின்ஸ் ஆஃப் டயர்லயும் the same thing will happen. ஒரு ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மீது எல்லாத்தையுமே அந்த பிளாட் வந்து சேமா வரும். சரியா? அதுதான் வந்து மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எப்படி ஓபன் ஆகுது, எல்லாமே நியர்லி டிராஜடிக்கல் சீன்ல தான் ஓபன் ஆகும். அண்ட் மேக்சிமம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் அ சைல்டு, இல்லைன்னா அந்த சைல்டு வந்து எக்ஸைல் ஆகும். மெமிலியஸ் இறந்துருவாரு, பெரிடிட்டா வந்து எக்ஸைல், நாடு கடத்தி இருப்பாங்க.
சரியா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரெக்கவர் ஆவாங்க, ரிகன்சிலியேட் ஆவாங்க. காட் எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பு கிடைக்கும், ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதுதான் வந்து ரிகன்சிலியேஷன். சோ மெயின் திங் என்னன்னா இதுதான். All the romances leads to reconciliation. Reconciliation தான் லாஸ்ட் பிளேஸ் உடைய மேஜர் தீமே. காட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இந்த ஸ்லைட்ஸ்ல இருந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி தான் இருக்கும். ஷேக்ஸ்பியரோட எப்படி வந்து அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து லாஸ்ட் பிளேஸ்ல வந்து இன்ஃபியூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. காட். So first, the group named romances connect themselves, of course, with the comedies, but there is a grave element in them which is connected with the tragedies which preceded them. It has been noticed that the romances have in common the incidents of reunions, reconciliations, and the recovery of lost children. So finally, and the group romances அப்படின்னு சொல்றோம்ல, அது எல்லாமே பாத்தீங்கன்னா காமெடி மாதிரியே தான் இருக்கு. அதே மாதிரி அது மட்டும் இல்லாம ஒரு அவர் முன்னாடி எழுதினாருல கிரேட் ட்ராஜடிஸ், தட் இஸ் தி கிரேட் ட்ராஜடிஸ். சரியா? அதுல இருக்கக்கூடிய அந்த டிராஜிக்கல் கனெக்ட்ல இருந்து ஒரு சின்ன நாட் மட்டும் தான் குறைஞ்சிருக்குமே தவிர மத்தபடி மோர் ஆர் லெஸ் டிராஜிக்கல் சீன்ஸும் இருக்கு, காமிக்கல் சீன்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம காமனா இந்த எல்லா ரொமான்சஸ்லயும் என்ன இருக்குன்னா ரீயூனியன், ரிகன்சிலியேஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் லாஸ்ட் சில்ட்ரன், இது வந்து காமனா இருக்கு. சரியா? எட்வர்ட் டோடன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவருடைய ஒர்க்ல கிட்டத்தட்ட 3 பிளேவை மட்டும் தான் என்ன பண்ணிருக்காருன்னா லாஸ்ட் ஃபேஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காரு. தட் இஸ் சிம்பிளின், விண்டர்ஸ் டேல் அண்ட் தி டெம்பெஸ்ட். பெரிக்ளஸ் வந்து அவர் இன்க்ளூட் பண்ணல. சரியா? பெரிக்ளஸை யார் யார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ட்ரவர்சி அண்ட் அதர்ஸ், டில்லா, ட்ரவர்சி, மீதி எல்லாருமே வந்து பெரிக்ளஸையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா டோடன் மட்டும் ஒன்லி 3 பிளேசஸ் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காரு. சரியா? மிடில்டன் முரே, வில்சன் நைட், இவங்க எல்லாருமே வந்து they have included Pericles. And in Timon of Athens, Shakespeare's mood of indignation with the world attains its highest, its ideal depression. So for what it gives is Timons of Athensல பாத்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட மூட் ஆஃப் அந்த டிஸ்கஸ்ட் இருக்குல்ல, அது வந்து அந்த ஒரு இன்டிக்னிஃபைடு வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த உலகமே வந்து ஒரு ஏமாத்துற இடம் தான் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். சரியா? அதை வந்து ஒரு ஐடியல் எக்ஸ்பிரஷனா வந்து அவர் யூஸ் பண்ணிருப்பாரு. கிட்டத்தட்ட டைமண்ட்ஸ் ஆஃப் ஏத்தன்ஸ் வரைக்குமே அவரோட மூட் அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா டெம்பஸ்ட்ல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த மூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காரு. We find the ideal expression of the temper of mind which succeeded his mood of indignation. That is the pathetic yet august serenity of Shakespeare's final period. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா உலகம் ஒரு நாடக மேடை, அது அவ்வளவுதான். இங்க யாரு எல்லாரும் அவங்க ரோல பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஃபால்சிபிகேஷன்ஸ் தான் இங்க இருக்கு, எதுவுமே உண்மை கிடையாது, நிறைய டிஸ்கிரேஸ்ஃபுல் திங்ஸ் தான் இங்க நடக்குது, ஏமாத்திர வேலை நடக்குதுன்னு நினைச்சிட்டே இருப்பாரு. ஆனா டெம்பஸ்ட்ல அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட மென்டல் டெம்பர் வந்து அவருக்கு அதை புரிய வைக்கும். சரியா? உலகம்னா இப்படிதான் இருக்கும், அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபைனலி we have to accept it. அந்த ப்ராஸ்பரோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஃபைனலி அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் மன்னிப்பார். அவருக்கு துரோகம் பண்ண அவருடைய பிரதரையும் மன்னிக்கிறார்ல, அதுதான் அது வந்து வின் பண்ணும். சோ இதுதான் வந்து அவருடைய ஒரு காம் நேச்சர் ஆஃப் லாஸ்ட் பீரியடுக்கு வந்து கொண்டு வந்துச்சு. இட் இஸ் த டெம்பெஸ்ட் which gives its most perfect expression to the spirit that breathes through these 3 plays which bring to an end the dramatic career of Shakespeare, and therefore for us it is Shakespeare's last play. So இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஷேக்ஸ்பியரோட லாஸ்ட் பிளே அப்படின்னு சொல்ற அந்த டெம்பெஸ்ட் தான் என்ன பண்ணிருக்குன்னா அவருடைய ஆர்டிஸ்டிக் பெர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு வந்திருக்கு. சரியா? பெர்ஃபெக்ட், மோஸ்ட் பெர்ஃபெக்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஸ்பிரிட் that breathes through these 3 plays. இந்த எல்லா பிளேலயுமே மோஸ்ட் பெர்ஃபெக்ட் எக்ஸ்பிரஷன் அந்த ஷேக்ஸ்பியரோட டிராமாட்டிக் கரியரோட எண்டுக்கு எது கொடுத்திருக்குன்னா டெம்பெஸ்ட் தான். டைமண்ட்ஸ் ஆஃப் ஏத்தன்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், although deservedly one of the least popular plays of Shakespeare எதுனா டைமண்ட்ஸ் ஆஃப் ஏத்தன்ஸ். பிகாஸ் அதை என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் an unfinished version அப்படின்னு சொல்றாங்க, இட் இஸ் finished by someone else அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமும் இருந்துட்டு. Now இந்த லாஸ்ட் பிளேஸ் எல்லாத்தோட சோல் என்ன அப்படின்னா இதுதான், this passage. அப்படியே டெம்பெஸ்டோட கதை ஞாபகம் இருந்ததுன்னா ஒரு தடவை ரிகலெக்ட் பண்ணிட்டே வரலாம், இல்லைன்னா லைஃபை பத்தி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா
போதும். இதுதான் வந்து அவரோட லாஸ்ட் பிளேயோட தீம்னு சொல்லலாம், மோட்டோன்னு சொல்லலாம், இல்லனா ஒரு தெரிஞ்சுக்க அந்த ரிகன்சிலியேஷனுக்கான ரீசன் சொல்லலாம், இல்லனா ஷேக்ஸ்பியரோட மெச்சூரிட்டி அப்படின்றது இந்த விஷயம் தான் சொல்லலாம். சரியா? It would be seen that about this period Shakespeare's mind was much occupied with the questions. So what are the questions? In what temper are we to receive the injuries inflicted upon us by our fellow men? In what temper are we to receive the injuries inflicted upon us by our fellow men? நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளுக்கு என்ன பண்றாங்க, துரோகம் பண்றாங்கல்ல, அதை நம்ம எப்படி எந்த டெம்பர்ல எடுத்துக்கிறது? அவங்களுக்கு கோவப்படணுமா, பாவப்படணுமா, வருத்தப்படணுமா, இல்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்த டெம்பர்ல நம்ம எடுத்துக்கணும் அவங்கள? அதுதான் பெரிய question. How are we to bear ourselves towards those that wrong us? How are we to bear ourselves towards those that wrong us? நமக்கு துரோகம் பண்றவங்க முன்னாடி, நமக்கு தப்பு பண்றவங்கள நம்ம எப்படி பொறுத்துக்கிறது, எப்படி பொறுத்துக்கணும்? How are we to bear ourselves towards? அவங்க முன்னாடி திரும்ப போய் நம்ம நிக்கிறோம், அவங்க கூட தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், பட் எப்படி நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது? How shall we secure our inward being from chaos amid the evils of the world? The utmost perfect question of every human mind. How shall we secure our inward being from chaos amid the evils of the world? இந்த உலகத்துல நிறைய விஷயம் நடக்குது, நிறைய கெட்ட விஷயம் நடக்குது. அதுல இருந்து எப்படி வந்து அந்த விஷயம்லாம் நம்மள வந்து பாதிக்காத அளவுக்கு நம்மள எப்படி நம்ம பாத்துக்கிறது? ஒவ்வொரு விஷயமுமே நம்மள ஈஸியா பாதிச்சிடும், நம்ம மனசுக்குள்ள டிராவல் பண்ணிடும், அது வந்து போயிட்டு அங்க வந்து ஸ்டாப், அது எப்படி மறைக்கவே முடியாத ஒரு தழும்பு வந்து உருவாக்குது இல்ல, அந்த தழும்பு உருவாகாத அளவுக்கு நம்மள எப்படி நம்ம பாத்துக்கிறது? How shall we attain to the most just and noble attitude of soul in which life and the injuries of life may be confronted? How shall we attain to the most just and noble attitude of the soul in which life and the injuries of life may be confronted? என்ன நடந்தாலும், வாழ்க்கை நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை கத்து கொடுத்தாலும், பாடம் இந்த சென்ஸ் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய வலியை கொடுத்தாலும், அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எப்படி வந்து அந்த நேர்மை, நீதி, நியாயம், அந்த கரெக்ட் ரைச்சஸ் பாத்துல எப்படி நிக்கிறது? இதுதான் அந்த ஷேக்ஸ்பியர் மைண்ட்ல இருந்த questions இந்த லாஸ்ட் பீரியட் ஆஃப் டைம்ல. questions in the sense, இது நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கக்கூடிய கொஸ்டின் தான், சைல்ட்ஹுட்ல இருந்து சொல்ல முடியாது, ஒரு அடலசன்ஸ்ல இருந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதுதான். இதுதான் நம்மளுக்கு வந்து லைஃபை சொல்லி கொடுக்கும். சோ ஃபைனலி இந்த எல்லா கொஸ்டினுக்கும் ரீசன்ஸ் அவர் எங்க கொடுத்திருக்காரு அப்படின்னா இந்த பிளேஸ்ல கொடுத்திருக்காரு, லாஸ்ட் பேஸ்ல. சோ என்ன வேணா நடக்கட்டும், எவ்வளவு கஷ்டம் நம்மளுக்கு நடந்தாலும் ஃபைனலா என்ன பண்ணுங்க, லைஃப் இஸ் நத்திங் பட் forgetting and forgiving. என்ன நடந்தாலும் மறப்போம், மன்னிப்போம். மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், மேபி மாறலாம், மன்னிக்கலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துச்சுன்னா இந்த எல்லா கொஸ்டினோட ஆன்சர் அந்த ஒரு 2 வேர்ட் தான், ரைட்? அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு ஃபைனலா அந்த ரெசல்யூஷன் கொடுக்கிறார். தட்ஸ் இட். So the plays impress us as a long study of self control. So இந்த எல்லா பிளேயுமே ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் என்ன அப்படின்றத கத்து கொடுக்கும். சரியா? Of self control at one with self surrender to the highest facts and laws of human life. So self control, and the self control எப்படின்னா through self surrender, right? இப்ப லியாண்டஸ் இருக்காரு, லியாண்டஸ் வந்து அந்த சந்தேகம் அப்படின்ற அந்த ஒரு சின்ன விஷயம் அவர் மைண்டுக்குள்ள எட்டி பார்க்காம இருந்திருந்ததுன்னா அவரோட லைஃப் ரொம்ப அழகா இருந்திருக்கும். சரியா? ஆனா அந்த சந்தேகம் எட்டி பார்த்துருச்சு. சோ அவர் வந்து கஷ்டப்படுறாரு, தப்பு பண்றாரு, அந்த தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கிறாரு. சோ ஃபைனலி எவ்ரிதிங் பிகம்ஸ் ஹாப்பி. பட் ஃபைனலா ஹாப்பி ஆனதுனால பிரச்சனை இல்லை. பட் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இஃப் யூ ஹாவ் யுவர் கண்ட்ரோல் ஆன் யோர் செல்ஃப், அந்த கண்ட்ரோல் செல்ஃப் சரண்டர்ல இருந்துச்சுன்னா, சோ மேபி அவங்க வந்து தப்பு பண்ணிருக்காங்களா பண்ணலையான்னு இவருக்கு வந்து உண்மை தெரியல. சரியா? அது மேபி ஒரு கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்ல உண்மை என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் கேட்டிருக்கலாம், அது ஏதாவது பேசி சமாளிச்சிருக்கலாம். சரியா? அந்த செல்ஃப் சரண்டரிங் கெப்பாசிட்டி, அந்த ஹியூமன் லைஃப், லாஸ் ஆஃப் ஹியூமன் லைஃபை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமுமே வராது. அப்ப செல்ஃப் கண்ட்ரோல் எப்படின்னா
எப்ப நம்மளுக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படின்னா when you surrender yourself to the laws of human life. சரியா? மனுஷங்களுக்கான ஒரு மாரல் இருக்குல்ல, அந்த மாரலுக்கு நம்மளே சரண்டர் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த தப்புமே கிடைக்காது, நம்மளோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கும். So Shakespeare set about attaining self-mastery, not of petty, pedantic kind, which can be dictated by a director or described in a manual, but large, powerful, luminous and calm, and by sustained effort, he succeeded in attaining this in the end. So அவரை பொறுத்தளவுக்கு செல்ஃப் மாஸ்டரி தான், அட்டைனிங் செல்ஃப் மாஸ்டரி. செல்ஃப் மாஸ்டரின்னு சொல்லும் போது அதை இன்னொருத்தவங்க உட்கார வச்சு இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷன் சப்ராக்ஷன் சொல்லி கொடுக்குற மாதிரி இதையும் உட்காந்து சொல்லி கொடுக்க முடியாது, அதனால அது வராது. செல்ஃப் மாஸ்டரி எப்ப வரும் அப்படின்னா நம்மளாவே, அது வந்து ஒரு லார்ஜ் பவர்ஃபுல் ப்ராசஸ், இன்னும் கேட்டா லூமினஸ் ப்ராசஸ். சரியா? அது இன்சைட்ஃபுல் மாதிரி எப்பயாவது நமக்கே நம்மளுக்கு வந்து தோணும், ஒரு மேல இருந்து ஞானம் கிடைக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம கரெக்டா அச்சீவ் பண்ணணும். சஸ்டெயின்டா வந்து ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும்போது ஃபைனலி வீல் அச்சீவ். அந்த மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அது. அந்த அச்சீவ்மெண்ட் அவருக்கு கடைசியா கிடைச்சிருக்கு. The plays belonging to Shakespeare's final period of authorship, which I consider are 3. அவரை பொறுத்தளவுக்கு, that is எட்வர்ட் டோடனை பொறுத்தளவுக்கு 3 plays சொல்றது. That is Cymbeline, The Winter's Tale and The Tempest. So the position in which they were placed in the first folio, whether it is the result of design or accident, is remarkable. So இது எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஃபோலியோல ஹெமின்ஸ் அண்ட் காண்டல் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்றது வந்து ரொம்ப ரிமார்க்கபிளான விஷயம். அதை அவங்க பிளான் பண்ணி பண்ணாங்களா இல்ல ஆக்சிடென்டலா அமைஞ்சிச்சான்னு தெரியல. எப்படி அப்படின்னா அந்த வால்யூமே வந்து டெம்பெஸ்ட்ன்ற ஒரு வேர்ட்ல தான் ஓபன் ஆகும். டெம்பெஸ்ட் பிளே தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளே டு பி டேக்கன் பிளேஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஃபோலியோ. அதுல பாத்தீங்கன்னா காமெடிஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கும் டெம்பெஸ்ட் அப்படின்றது. அதோட க்ளோஸ் பாத்தீங்க அப்படின்னா சிம்பலின்ல இருக்கும். க்ளோஸ் மீன்ஸ் ட்ராஜடிஸ். ட்ராஜடிஸோட லாஸ்ட் ட்ராஜடி எதுன்னு பாத்தீங்கன்னா சிம்பலின் இருக்கும். சரியா? விண்டர்ஸ் டேல் எங்க இருக்குன்னா காமெடிஸ்ல லாஸ்டா கொடுத்திருப்பார். டெம்பெஸ்ட் ஃபர்ஸ்ட்னா லாஸ்ட் வந்து விண்டர்ஸ் டேல், ரைட்? So which all lie between this play and the tempest. So எல்லாமே வந்து இந்த டெம்பெஸ்ட்க்கும் சிம்பலினுக்கும் நடுவுல தான் நடந்திருக்கும். So all the things got. Next, characteristics versification அப்படின்னு சொல்லும்போது characteristics of versification and style and the enlarged plays given to scenic spectacle indicate that these plays were produced much about the same time. எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த ஸ்டோரியை நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், all are of the same kind. எல்லாம் ஒரே கைண்ட் அப்படின்றதுனால மேபி சேம் டைம்ல எழுதியிருக்கலாம்னு சொல்றாங்க. பட் the ties of deepest kinship between them are spiritual. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கடைசியில வந்து அந்த மன்னிக்கிறதுல ஒரு குவாலிட்டி வருதுல, அது வந்து highly spiritual, ரைட்? அது மட்டும் இல்லாம திரும்ப தொலைஞ்சு போனதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி தான். சோ எல்லாமே வந்து கைண்ட்லி வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கும். There is certain romantic element in each. எல்லாத்துலயுமே ஒரு விதமான ஒரு romantic element இருந்துட்டு இருக்கு. Romance means in this not in the sense of love relationship அப்படின்றது கிடையாது. ஒரு விதமான பியூட்டினஸ் இருக்கும், எல்லாத்துலயுமே ஒரு விதமான அழகு இருக்கும், அதுதான் வந்து அந்த ரொமான்டிக் சென்ஸ். And they receive contributions from every portion of Shakespeare's genius. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா best plays of Shakespeare தான் சொல்லுவோம். But all are mellow, refined and made exquisite. So எல்லாமே வந்து refined plays of Shakespeare தான் சொல்லணும். They avoid the extremes of broad humor and of tragic intensity. பயங்கர ஹியூமரிஸ்டிக் சென்ஸும் இருக்காது, the same way highly tragic டெத்தும் இருக்காது, ரெண்டுமே கிடையாது, சட்டிலா போகும். They were written with less of passionate concentration than the plays which immediately preceded them, but with more of a spirit of deep or exquisite reaction. So அந்த கிரேட் ட்ராஜடி, ஒத்தலோ, கிங் லியர், மேக்பெத் இதெல்லாம் எழுதின ஒரு மைண்ட் செட்ல எழுதல. அதே மாதிரி மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் இல்லைன்னா ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல் அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டிலையும் அவர் எழுதல. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரிட்டன் வித் அ பேஷனேட், ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் அவர் எழுதுற மாதிரி இருக்கும். Shakespeare still thought of graver trials and tests which life applies to human characters, of the wrong which man inflicts on man, but his present temper demand not a tragic issue, it rather demand an issue into joy or peace. So finally அவர் எடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கிரேவ் ட்ரையல்ஸ் தான். சரியா? அவர் வைஃப் மேல சந்தேகப்படுறது இது எல்லாமே வந்து ஒரு
பயங்கரமான ஒரு விஷயத்தை தான் நாட்டா எடுத்தாரு. பட் அந்த நாட்டுமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா மேனுக்கு பண்ணக்கூடிய தப்பதான் வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதையும் வந்து ஆனா அவர் வந்து ஒரு டிராஜிக் நோட்ல பிரசன்ட் பண்ணாம எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹாப்பி எண்டுக்கு கொண்டு வர மாதிரி பிரசன்ட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி இட் இஸ் அ டிராஜிக் நோட். சந்தேகப்படுறது அப்படின்னு சொல்லும்போது டிராஜிக் நோட் தான். இந்த டிராஜிக் நோட்டை வந்து கிரேவர்லி டிராஜிக்கா கொண்டு போகாம கொஞ்சம் சட்டிலா ஜாயஸ் அண்ட் பீஸ்ஃபுல் எண்டுக்கு வர மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காரு. ரைட். நெக்ஸ்ட், த டிசானன்ஸ் மஸ்ட் பி ரிசால்வ் இன்டு அ ஹார்மனி. அந்த டிஸ்கிரேஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு ஹார்மனிக்கு கொண்டு வந்திருக்காரு. கிளியர் அண்ட் ராப்சுவஸ் or solemn and profound, and accordingly in each of these places எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு gloom, unwanted thing, ஒரு dissonant thing என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு ஹார்மனைஸ் பண்ணி ஃபைனலா முடிச்சிருக்காரு. in winter's tale பாத்தீங்க, winter's tale, Cymbeline as well as the tempestல பாத்தீங்கன்னா grievous errors of the hearts are shown to us and wrongs of man to man as cruel as those of the great tragedies. At the end, there is a resolution of the dissonance, a reconciliation. So finally, எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு grievous error of heart தான் கொடுத்திருக்காரு. infidelity எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சந்தேகம் இருக்கும். உன்ன அப்பாக்கு சந்தேகம் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஹஸ்பண்டுக்கு சந்தேகம் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு சந்தேகம் இருக்கும். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மனசுல நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு. காட் அத மேன் வந்து ஒரு டிராஜிக் ஹீரோ எப்படி வந்து ஒருத்தர் கொலை பண்றது தப்போ அவ்வளவு குரூயலான ஒரு விஷயத்துக்கு ஈக்குவலா தான் அதுவும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவர் கொடுத்திருந்தாலும் ஃபைனலா எண்ட்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த எல்லா டிஸ்கிரேஸுக்குமே வந்து ஒரு ரிகன்சிலியேட்டிங் ஆட்டிடியூட பிரசன்ட் பண்ணிருக்காரு. திஸ் வேர்ட் which interprets Shakespeare's last plays, reconciliation. இதுதான் அதை என்ன டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு அவர் அப்படின்னா வேர்ட் overall beautiful as the sky. So which is the word most beautiful as the sky அப்படின்னா reconciliation. So finally, in these latest plays, the beautiful pathetic light is always present. ஏன் இங்க latest plays கொடுத்திருக்காங்க அப்படின்னா latest in the sense கடைசியா எழுதுனது அப்படின்ற மாதிரி தான். older latest சொல்றோம்ல அந்த ஆர்டர்ல யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பேத்தட்டிக் லைட் வந்து ஒரு எப்பயுமே நடந்துட்டே எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பாவப்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனாவே இருக்கும். நம்ம மனசு அப்படி இருக்கும், ஐயோ இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அது கூட ரியாக்ட் ஆகும். அண்ட் தேர் ஆர் சஃபரர்ஸ், நிறைய சஃபரர்ஸ் இருக்காங்க. ஏஜ்டு, எக்ஸ்பீரியன்ஸ்டு எல்லாருமே வந்து சஃபர் ஆயிருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா குவீன் கேத்ரின் இருக்கலாம், ப்ராஸ்பெரோ, ஹெர்மியான், இவங்க எல்லாருமே சிம்பிளின்ல இருக்காங்க. குவீன் கேத்ரின், ரைட்? கேத்ரின், ப்ராஸ்பெரோ, ஹெர்மியான் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா ரொம்ப பெரியவங்களா இருந்தாலும் they used to suffer a lot. அது மட்டும் இல்லாம and over against these there are children. இவங்க பெரியவங்க சஃபர் ஆகுறாங்க. children observed in their happy and exquisite egoism. நிறைய பேர் சில்ட்ரனும் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய ஈகோயிசம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க. say for Perdita and Miranda, Florizel or Ferdinand, the voice of old Belarius, இவங்க எல்லாருமே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டும் இருக்காங்க. சில்ட்ரனா இருக்கட்டும் வயசானவங்களா இருக்கட்டும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணிருக்காங்க. And the same means to secure ideality for these figures so young and beautiful is in each case instinctively, perhaps rather than deliberately, resorted to. They are lost children. Actually பாத்தீங்கன்னா இந்த எல்லா யங் பீப்புள் இருக்காங்கல்ல, மிரண்டா, பெரிடிட்டா, ஃப்ளாரிசல், ஃபெர்டினண்ட், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப யங். ஆனா அவங்க வந்து ஒரு விதமா ட்ரீட் பண்ணிருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா they are lost children, right? So பெரிடிட்டா வந்து எக்ஸைல்ல தான் இருந்திருப்பாங்க, 16 வருஷம் வீட்டை விட்டு தனியா தான் இருந்திருப்பாங்க. மிரண்டா அவங்க அப்பா கூட மட்டும் இருப்பாரு, அவங்களோட சொந்த நாட்டை விட்டு அவங்க அப்பா கூட தனியா விட்டு இருப்பாங்க. த சேம் வே ஃப்ளாரிசல் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஊரை விட்டுட்டு ஓடி வந்திருப்பாரு பெரிடிட்டா விட்டுட்டு. ஃபெர்டினண்ட் அவங்க அப்பாவை ஷிப்ல அவங்க அப்பாவெல்லாம் விட்டுட்டு ப்ராஸ்பரோட ஐலண்டுக்கு வந்திருப்பாரு. சரியா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து லாஸ்ட் சில்ட்ரன். ஆனா அந்த சில்ட்ரன்லாம் வந்து நம்மள பாக்குற மாதிரி லைஃப் லைக் சில்ட்ரன் இல்லைன்னா லோவர் கிளாஸ் இல்லைன்னா லோவர் பர்த்ல இருக்கக்கூடிய சில்ட்ரன்லாம் கிடையாது. ஆல் ஆர் பிரின்ஸ் ஆர் பிரின்சஸ். எல்லாருமே பிரின்ஸோ இல்ல பிரின்சஸோ, ரைட்? removed from the court and its conventional surroundings into some scene of rare and natural beauty. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கிரவுன்ல இருந்து கீழே இறக்கி தனியா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருப்பாரு, which is of unique natural beautyயோட இருக்கக்கூடிய பிளேஸா கூப்பிட்டு வந்திருப்பாரு. சோ ஷெப்பர்ட்னு சொல்லும்போது அவரோட லேண்ட் அப்படி இருக்கும், ப்ராஸ்பரோட ஐலண்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும். காட் இது எல்லாமே தான். There are
they are the lost princes. There are the lost princes. Aribagras and Gaiderius. இவங்க ரெண்டு பேருமே வந்து பெலாரியோஸ் உடைய பாய்ஸ் ஆஃப் பெலாரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களும் வந்து மேக்சிமம் அப்படிதான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் இந்த ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா மவுண்டன்ஸ் ஆஃப் வேல்ஸ்ல தான் சுத்திட்டு இருப்பாங்க. ட்ரிங்கிங் த ஃப்ரீ ஏர் அண்ட் ஆஃபரிங் த சல்யூட்டேஷன்ஸ் டு த ரைசிங் சன்ஸ். அந்த மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க சிம்பிள்ல. The same way, like there is Perdita, the shepherdess princess. Shepherdess princess. Actually, அவங்க வந்து crown princess. ஆனா இங்க வந்து shepherdess ஓட princess வளர்ந்துட்டு இருப்பாங்க. Queen of curds and cream, sharing with old and young, her flowers lovelier and more undying than those that Proserpina let fall from this wagon. ஆக்சுவலா சொல்லணும்னா அவ்வளவு அழகான ஒரு என்விரான்மெண்ட்ல பெரிட்டா வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஃபுல் ஆஃப் லவ்லி ஃபிளவர்ஸ் இருக்கும் அவங்கள சுத்தி. சரியா, அவ்வளவு பியூட்டிஃபுல் என்விரான்மெண்ட்ல வளர்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் நாட் ஒன்லி ஹர், சேட் பி மிராண்டா. மிராண்டா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, மேட் அப் ஆஃப் பியூட்டி அண்ட் லவ் and womanly pity, neither courtly nor rustic, with the breeding of an island of enchantment, where Prospero her tutor and protector, Caliban her servant, and Prince of Naples her lover. அவங்கள ஒரு ஐலண்ட்ல கூட்டு போய் வச்சிருக்காங்க. அந்த ஐலண்ட் ரொம்ப அழகா இருக்கு. அந்த ஐலண்ட்ல அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க தான் அவங்களோட டியூட்டர். அதுல வந்து காலிபன் இருக்காங்க, ஒரு மான்ஸ்டர் வந்து அவங்களுக்கு சர்வெண்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பியூட்டிஃபுல் ஃபெர்டினண்ட், ஹேண்ட்ஸம் ஃபெர்டினண்ட், அவர் தான் வந்து பிரின்ஸ் ஆஃப் நேபிள். அவர் வந்து இவங்களுக்கு லவ்வரா கிடைக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்ல தான் வந்து மிரண்டா இருக்காங்க. இது எல்லாமே கிங்டம்க்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய பிளேசஸ் தான். சரியா, ஆனாலும் இது வந்து ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க ஷேக்ஸ்பியர். இன் ஈச் ஆஃப் தீஸ் பிளேஸ் we can see Shakespeare as it were tenderly bending over the joys and sorrows of youth. Right? அப்போ யங் ஏஜ்ல பாத்தீங்கன்னா அந்த ஆளுமைய வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய அந்த டைம்ல இவங்க வந்து ஹாப்பியா நேச்சர் கூட கனெக்டடா இருக்கிற மாதிரி காட்டியிருக்காரு. சரியா, போத் ஜாய் அண்ட் சாரோ ஆஃப் யூத் ரெண்டுமே வந்து போர்ட்ரே பண்ற மாதிரி இருக்கும் சீன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட், ஸோ ஃபைனலி பார்க்கும்போது ஷேக்ஸ்பியர் இந்த எல்லா பிளேஸ்லயுமே வந்து எதை சொல்ல வந்திருக்காரு அப்படின்னா அவரோட மெச்சூரிட்டியை காட்ட வந்திருக்காரு. சோ அவரோட மெச்சூரிட்டி எக்ஸாக்டா ப்ராஸ்பெரோ அப்படின்ற ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணி ஒரு வெளியில காட்டியிருக்காருன்னு சொல்றோம். ப்ராஸ்பெரோ கேன் பி ஈக்குவேட்டட் வித் ஷேக்ஸ்பியர் இன் ஹிஸ் லாஸ்ட் ஏஜ். எப்படி அப்படின்னா ப்ராஸ்பெரோ இன் சம் மெஷர் வித் ஷேக்ஸ்பியர் ஹிம்செல்ஃப். எக்ஸாக்டா ஷேக்ஸ்பியருக்கு ஈக்குவேட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இட் இஸ் ராதர் பிகாஸ் த டெம்பர் ஆஃப் ப்ராஸ்பெரோ. அது மேபி ப்ராஸ்பெரோ வந்து ஒரு மைண்ட் செட்ல இருந்தாருல, பழி வாங்கணும், ஆனா கடைசியா வந்து மன்னிக்கிறாருல, அந்த டெம்பரா அப்படின்றதுலாம் கிடையாது. ரீசன்ஸ் இருக்கு. என்னன்னா மேபி ஹிஸ் டெம்பர், த கிரேவ் ஹார்மனி ஆஃப் ஹிஸ் கேரக்டர், தெர் இஸ் அ கம்ப்ளீட் ஒரு ரவுண்ட் ஆஃப் கேரக்டர் இருக்கும் ப்ராஸ்பெரோக்கு. சின்ன வயசுல வந்து இந்த மேஜிக் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த பேஷன் கிரியேட் பண்ணியிருப்பார், அதனால கஷ்டப்பட்டிருப்பார், சொந்த தம்பியை ஏமாத்தி வெளியில அனுப்பி வச்சிருப்பார், இதையும் ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஒரு பெண் குழந்தை இருக்கும், அந்த குழந்தை அவ்வளவு அழகா ஒரு ஃபாதர் அந்த லவ்வோட சேர்த்து வளர்த்திருப்பார். சரியா, ஒரு ஹார்மனைசிங் கேரக்டர் இருக்கும். ஃபைனலா எல்லாரையும் மன்னிப்பார். ரைட், அண்ட் ஹிஸ் செல்ஃப் மாஸ்டரி இன் த சென்ஸ் அவருக்கு யாருமே உட்கார்ந்து சொல்லிலாம் கொடுக்கல. அந்த ஐலண்ட்ல அவருக்கே தன்னைத்தானே என்ன பண்ணிருக்காரு, ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சு அவரை வந்து மாஸ்டரைஸ் பண்ணிருக்காரு. காட், சோ அதுதான் செல்ஃப் மாஸ்டரிங். ஷேக்ஸ்பியருமே வந்து ஒரு செல்ஃப் மாஸ்டர் தான். அவர் போய் எந்த ஸ்கூல்லயும் படிச்சாரு, எந்த காலேஜ்க்கு போனார் அப்படின்ற மாதிரியான எவிடன்சஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஒன்ஸ் பென் ஜான்சன் வந்து அவர் கொஞ்சமா சொல்லி கொடுத்தாருன்னு மட்டும்தான் ஒரு நோட் இருக்கே தவிர இந்த காலேஜ்ல படிச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ செல்ஃப் டாட் பர்சன். His calm validity of will. ப்ராஸ்பெரோ தான் நினைச்சதை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சாருல, காம் வேலிடிட்டி ஆஃப் வில், அந்த வில் பவரை வந்து கடைசி வரைக்கும் விடவே இல்லை. நெக்ஸ்ட், his sensitiveness to wrong. தப்பு நடந்துச்சுன்னா அவருக்கு வந்து பொறுக்காது. அதே மாதிரிதான் ப்ராஸ்பெரோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவங்க பிரதர் வந்து அவர் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் மேல கோபம் பயங்கரமா இருந்தது. அவர் பிரதருக்கு ஹெல்ப் பண்ணவங்க மேல எல்லாமே கோபம் இருந்துச்சு. தி சேம் வே ஷேக்ஸ்பியரும் அவர் வந்து தனக்கு நடந்த தப்புன்னு இல்ல, சொசைட்டில நடக்கிற ஒரு சின்ன தப்புமே வந்து ஷேக்ஸ்பியரை பயங்கரமா பாதிக்கும். சென்சிட்டிவா இருப்பாரு. அண்ட் his unflattering justice. நியாயம் தான், யாருக்கா இருந்தாலும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அதனாலதான் என்ன பண்ணாரு அப்படின்னா ஃபைனலா ப்ராஸ்பெரோ என்ன பண்ணாரு, எல்லாரையும் மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் தம்பியை சொல்லாம, மன்னிப்புனா எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கு பேர் தான் மனுஷத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு, தப்புல என்ன சின்ன தப்பு பெரிய தப்பு, தப்புனா தப்பு தான், அப்ப இந்த தப்பா மன்னிச்சா இந்த தப்பையும் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் மன்னிக்கிறார்கள். அதுதான் unflattering justice. And finally a certain abandonment. ஒரு விதமான
தனிமைப்படுத்த ஒரு ஐசோலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டை விரும்புற மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேருமே. ப்ராஸ்பரோ வந்து ஐலண்ட்ல தனியா இருந்தாலும் அவர் தனக்கு தானே ரூல் பண்ணிட்டு அந்த ஒரு திங்க வந்து அவர் என்ஜாய் பண்ணுவார். ஷேக்ஸ்பியர் அதே மாதிரிதான். got certain abandonment and remoteness from the common joys and sorrows of the world. ரெண்டு பேருமே on a certain note இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் அந்த ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. இவர் ஐலாண்ட்ல இருந்த டைம்லன்னு சொல்லலாம், இல்ல ஷேக்ஸ்பியர் வந்து அவரோட லைஃப் டைம்லயுமே வந்து மேக்சிமம் வந்து அந்த காமன் ஜாய்ஸ் காமன் சாரோஸ் ஆஃப் த வேர்ல்ட தாண்டி நின்று அதை கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பாங்க. அண்ட் these are all the characteristics of Shakespeare as discovered to us in all his last plays. இது எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் பிளேஸ்ல ஷேக்ஸ்பியரோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்கவர் பண்ணிக்கலாம். So that's all about the last plays of Shakespeare, that is the romances. So finally இது எல்லாமே இந்த வேர்ட்ஸ் அப்படியே எங்க இருக்கு அப்படின்னா எட்வர்ட் டோடனோட ஷேக்ஸ்பியர் a critical study of his mind and art 1875 அப்படின்ற இந்த வெர்ஷன்ல இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு இந்த வெர்ஷன் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளா சொல்றேன், கோ ஃபார் கூகுள், இந்த டைட்டில் அப்படியே எடுத்து டைப் பண்ணுங்க, பிடிஎஃப்னு பக்கத்துல கொடுங்க. சரியா, இந்த இயரை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் நிறைய. அந்த லிங்க்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்கைவ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், ARCHIVE. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புக் மாதிரி ஒண்ணு ஓப்பன் ஆகும். அதுல வந்து நிறைய புக் வந்து அந்த மாதிரி இருக்கும். அதுல வந்து ப்ரிவியூக்குன்னு மட்டும் சில புக்ஸ் இருக்கு, சில புக் வந்து பிடிஎஃப் வெர்ஷன்ல இருக்கு. இந்த புக் பிடிஎஃப் வெர்ஷன்ல அவைலபிளா இருக்கு. அந்த புக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வெர்ஷன்ல வேணுமோ அந்த வெர்ஷன்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப்னு இருக்கும், அது பக்கத்து அந்த இடத்துல நீங்க உங்களோட கர்சரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்துல வந்து டவுன்லோட் சிம்பிள் காட்டும். அந்த சிம்பிள்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புக் வில் பி டவுன்லோட். சரியா, புக் டவுன்லோட் ஆகும், நீங்க ஓபன் பண்ணி படிக்கலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பிரிண்ட்னா உங்க மொபைல்ல பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், மேல ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அப்படி வரும்போது நீங்க அதுல பிரிண்ட் ஒரு PDF வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, so this is the way of saving the book. Thanks for watching. If you like, kindly subscribe to the channel and share it to your friends. Thank you.